தமிழ்நாடு முழுவதும் அதிரடி ஒழிப்பு நடவடிக்கை. பெயரை கேட்டாலே ஒரு போராட்டம் மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்தை ஒழிப்பு அப்படின்னு சொன்ன உடனே அரசு ஒரு எதிரியையும் உருவாக்கிடும். இப்போ கேள்வி என்னன்னா, இந்தியாவில் யார் ரவுடி ஆகுறாங்க? அதிகாரம் உள்ளவர்களா, பணம் உள்ளவர்களா, அரசியல் பின்புலம் உள்ளவர்களா? இல்லை, பெரும்பாலும் ஏழை மக்கள், தெருவில் தெரியும் வன்முறையில் சிக்கும் மக்கள். ஒரு முறை ஹிஸ்டரி ஷீட்டர் முத்திரை விழுந்தா வாழ்க்கையே சந்தேக பட்டியலில் போயிடும். இந்திய சிறைகளில் அதிகமாக இருப்பவர்கள் யார் தெரியுமா? ஏழைகள், தலித்துகள், முஸ்லிம்கள், ஆதிவாசிகள். மேலும் 74% கைதிகள் குற்றவாளிகள் கூட இல்லை, வழக்குக்காக காத்திருப்பவர்கள். அப்படி இருக்க இந்த அமைப்பு எல்லோரையும் சமமாக நடத்துகிறது என்று எப்படி சொல்வது? பெண்களுக்கு எதிரான வன்முறை உண்மைதான், போதைப் பொருள் பிரச்சனையும் உண்மைதான். ஆனா கைது மட்டும் தீர்வா? வறுமை, வேலை இல்லாமை, மனநலம், சமூக ஒதுக்கல், இவைகளை பற்றி யாராவது பேசுறாங்களா? ஏழைகளை மட்டும் தொடர்ந்து கைது பண்ணிட்டு இருந்தா அது மாற்றம் இல்லை, அதே பழைய சுழற்சி. பெயர்கள் மட்டும் மாறுது. ரவுடி, ஹிஸ்டரி ஷீட்டர், தொடர் குற்றவாளி. ஆனா மாட்டிக்கிறவர்கள் எப்போதும் அதே மக்கள் தான். தொடர்ந்து பாருங்கள், கேளுங்கள். வணக்கம்.